ஹலோ வீவர்ஸ், துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் சில எதிர்பார்க்காத திருப்பங்களை சந்திக்க போகிறாங்க. அதாவது அடுத்த 7 நாட்களில் சில பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது ஏற்பட போகிறது. இதன் விளைவாக தான் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் புதிய திருப்பங்களை சந்திக்கக்கூடிய வகையில் சில சம்பவங்களானது நடக்க போகிறது. இந்த சம்பவங்களானது துலாம் ராசி நேயர்களாகிய உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போகிறதா, இல்லை என்றால் ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்க போகுதா என்பது குறித்து தான் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள போகிறோம். பொதுவாகவே ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சியை வைத்து தான் நம்முடைய வாழ்க்கையில நல்லதும் கெட்டதும் மாறி மாறி நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அந்த வகையில தான் கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சியை வைத்து நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இருக்கின்றோம். இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது உதவியாக இருக்க கொடுங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உங்களுக்கு தொழில் ரீதியாக ஏதாவது இப்போது நீங்க நஷ்டத்தை சந்திக்க போறீங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா நீங்க அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இருப்பீங்க. அதோடு தொழில் ரீதியாக ரொம்பவே ஜாக்கிரதையோடு இருந்துட்டு வருவீங்க. இதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டத்தை தவிர்த்து கொள்ளலாம் இல்லையா? இப்படிதான் பார்த்தீங்கன்னா ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே நம்முடைய வாழ்க்கையில உதவியாக இருந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய 7 நாட்களானது துலாம் ராசி நேயர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, தொழில் சார்ந்த வாழ்க்கை, ஆரோக்கியம் என்று அனைத்துமே எப்படி அமைஞ்சிருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களானது இனியாவது உங்களுக்கு சாதகமாக நிறைவேறக்கூடுமா என்பது குறித்தும் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சுக்கிரனை போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. லட்சுமியின் அருளாசியால குடும்பத்துல சுபிட்சமானது உண்டாகும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 3/2/2025 திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற 9/2/2025 ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட 7 நாட்களை வைத்து பார்க்கும்போது பிப்ரவரி மாதத்துடைய முதலாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நவக்கிரகங்களுடைய சஞ்சாரத்தால சூரியன் மகர ராசியில் அமர்ந்து பயணம் செய்கிறார். செவ்வாய் வக்ரகதியில மிதுன ராசியில சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. புதன் மகர ராசியிலேயே அமர்ந்து பயணம் செய்கிறார். ரிஷபத்துல குருவுடைய சஞ்சாரமும், சுக்கிரன் மீன ராசியிலேயும் அமர்ந்து பயணம் செய்கிறார். சனி பகவான் கும்பத்திலேயே இருக்க போகிறார். மீனத்துல ராகு, கன்னியில கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமும் அமைஞ்சிருக்குங்க. மேலும் இந்த வாரத்துல வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெற போவது கிடையாது. எனவேதான் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால இனி வரப்போகின்ற நாட்கள் துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றத்தையும் தாக்கத்தையும் சந்திக்க போறாங்க என்பது குறித்து தெளிவாக தெரிந்து கொள்ள துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த 7 நாட்களானது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. சோ இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்களுக்கு அனுபவபூர்வமான அறிவு திறனானது உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. சில இக்கட்டமான சூழ்நிலைகள்ல உங்களுடைய அனுபவபூர்வமான சில விஷயங்களின் மூலமாக மட்டுமே அந்த இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நீங்க தகுந்த மாதிரி நடந்து கொண்டு அந்த இடத்துல உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து உங்களை நீங்க தற்காத்து கொள்வதற்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. எனவே தான் உங்களுடைய அனுபவ அறிவானது இப்போது உங்களுக்கு ரொம்பவே சாதகமான முறையில் கை கொடுக்கக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்கலாங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. கடந்த வாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்களுடைய வீடுகளில் கணவன் மனைவி உறவுக்கு இடையே பல்வேறு விதமான சிக்கல்களும் பிரச்சனைகளும் இருந்து கொண்டு இருந்தது இல்லையா? அது எல்லாமே இனி வரப்போகின்ற நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிக்குங்க. இருவருமே பார்த்தீங்கன்னா சமாதானம் ஆகுவீர்கள் என்று சொல்லலாங்க. மேலும் வாய்க்கு ருசியான உணவுல அதிகமாக பார்த்தீங்கன்னா நாட்டம் கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. செவ்வாய் பகவான் 9ஆம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. வெட்டி பேச்சுக்கள் விவகாரத்தை கொண்டு வரக்கூடும் என்பதால முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா யார்கிட்டையுமே தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாங்க. யதார்த்தமாக தான் சில விஷயங்கள் சொல்லுவோம். ஆனா அதுவே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மிகப்பெரிய பிரச்சனைக்கு மூல காரணமாகி விடும் என்பதால முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாம யார்
யார்கிட்டையும் பார்த்தீங்கன்னா வாய் வார்த்தையில் ஈடுபட வேண்டாங்க. மேலும் பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பான விஷயங்களில் ரொம்பவே ஆலோசித்து முடிவு எடுக்க வேண்டுங்க. இல்லை என்றால் தேவையில்லாத சில சிக்கல்களை நீங்கள் சந்திக்க வேண்டியதாய் வரக்கூடும் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. பிள்ளைகளுக்கு எது தெளிவாக இருக்கோ, அதாவது எது அவங்களுக்கு நல்லதாக இருக்கோ, எந்த இடத்துல நம்ம அவங்களுக்கு கல்வி பயில கற்றுக் கொடுத்தா அது நல்லதாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் யோசித்து நீங்கள் முடிவு எடுப்பது பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்க கொடுங்க. புதன் 4ஆம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. வியாபாரத்தை விரிவுபடுத்த கடையை அழகுபடுத்துவீர்கள். புதிய முதலீடுகளுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை நீங்கள் தாராளமாக செய்துட்டு வரலாங்க. குரு பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. நீண்ட காலமாகவே பாதிப்பை தந்து வந்த நோய் பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்கும். கடந்த சில நாட்களாகவே உடல் ஆரோக்கிய ரீதியாக சில துன்பங்களை நான் தொடர்ந்து சந்தித்து கொண்டே இருக்கேங்க. நிறைய மருத்துவமனைக்கும் சென்று வந்துட்டேன். ஆனால் அதற்கான ஒரு முழுமையான தீர்வானது எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. அந்த ஒரு பிரச்சனையோடு தான் இப்போது நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு இப்போது உங்களுடைய உடல் ஆரோக்கிய ரீதியாக முழுமையாக பார்த்தீங்கன்னா ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் நிலைமையானது சாதகமாக அமைய போகுது அப்படின்னு சொல்லலாங்க. நீண்ட காலமாகவே உங்களுக்கு தொந்தரவை கொடுத்துட்டு வந்த சில நோய் பிரச்சனைகள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்குங்க. உறவுகள் நட்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேம்படக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது சாதகமாக அமைஞ்சிருக்கு. எதிர்ப்புகளை முறியடிப்பீர்கள். சுக்கிரன் 6ஆம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. மங்கள நிகழ்ச்சிகளுக்கு எந்தவித தடையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ தாராளமாக உங்களுடைய வீடுகளில் மங்கள நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் ஏற்பாடுகள் செய்துட்டு வரலாங்க. அதன் மூலமாக முழுக்க முழுக்க ஒரு சுபமான நல்ல விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா வீடுகளில் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் நிறைய துலாம் ராசி நேயர்கள் சென்ற வாரமே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, நாங்கள் திருமணத்திற்கு வரன் பார்த்துட்டே இருக்கோங்க, ஆனால் ஏதாவது ஒரு தொந்தரவு வருது, அதாவது ஏதாவது ஒரு தடை வந்துடுது, எங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அவங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, இரு வீட்டாருக்கும் பிடிச்சிருந்தா ஜாதக அமைப்பானது சரி வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு தடங்களும் பிரச்சனைகளும் வந்து கொண்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இனி வரப்போகின்ற நாட்களில் இந்த ஒரு பிரச்சனைகள் அனைத்துமே ஓரளவுக்கு நீங்க போகிறது. மங்கள நிகழ்ச்சிகள் எந்தவித தடையும் இல்லாமல் நல்லபடியாக நடந்து முடியக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க. இன்னுமே துலாம் ராசி நேயர்களாகிய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் தற்போது உங்களுக்கு நடந்துட்டு இருக்க தசா புத்தியை பொறுத்து குருவுடைய அமைப்பு சாதகமாக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக இந்த வாரத்திலேயே கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி என்கேஜ்மெண்ட் டேட் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா தற்போது நிலைமையானது சாதகமான முறையில் துலாம் ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ஆடம்பரமான விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். அதற்காக பார்த்தீங்கன்னா நீங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவு செய்வீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. சனி பகவான் 5ஆம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. நிலம் வாங்குவதில் அக்கறை காட்டுவீர்கள். ரியல் எஸ்டேட் தொழிலானது நல்ல ஒரு முன்னேற்றகரமாக இருக்கக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க. ராகு 6ஆம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. குடும்பத்தில் சில குழப்பங்கள் உருவாகலாம் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. அவ்வப்போது பார்த்தீங்கன்னா மற்றவர்களுடைய ஆலோசனையை கேட்டு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள். மேலும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு உறவுக்கு இடையே ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விவாதங்களை கூட பார்த்தீங்கன்னா 3வது நபரை பார்த்தீங்கன்னா நுழைக்க வேண்டாங்க. எதுவாக இருந்தாலும் நீங்களே பேசி சமாதானமாக்கி கொள்வதன் மூலமாக குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா மனதில் வைத்துக்கோங்க. மன நிம்மதிக்கு பார்த்தீங்கன்னா அவ்வப்போது தடங்கல்கள் பிரச்சனைகள் வரலாம் என்பதால் இந்த விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. இது போன்ற எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா யோகா பண்ணுங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதை ஓரளவுக்கு நீங்கள் கட்டுப்படுத்துவதற்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்க கொடுங்க. அதே போல் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாகவும் நடந்துக்கோங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சில பிரச்சனைகள் குழப்பங்கள் உருவாகாமல் பார்த்து கொள்வதற்கு உதவியாக இருக்கக்கூடும். கேது 12ஆம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. எதையுமே யோசித்து செய்ய வேண்டும். எது செய்வதாக இருந்தாலும் 1க்கு 2 முறை பார்த்தீங்கன்னா யோசித்து நீங்கள் முடிவு எடுக்க வேண்டுங்க. அப்போது தான் பார்த்தீங்கன்னா அதன் மூலமாக நமக்கு சாதகமான பலன்களானது கிடைக்கக்கூடும். அவசரப்பட்டு எதையும் நாம் செய்து விடக்கூடாதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி மற்றும் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் என்பதால் இந்த 2 நாட்களுமே கொஞ்சம் ஜாக்கிரதையோடு நடந்துக்கோங்க. இன்னுமே இந்த 2 நாட்களில்
யார்கிட்டையும் தேவையில்லாமல் வாய் வார்த்தைகளில் ஈடுபட வேண்டாங்க. அப்புறம் ஏண்டா நம்ம அவங்க கிட்ட பேசணும் அப்படிங்கிற அளவுக்கு நாமளே ஃபீல் பண்ணுவோம் என்பதால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த 2 நாட்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதே போல் எது செய்வதாக இருந்தாலும் யோசித்து முடிவு எடுங்க, அதுதான் நல்லதாக இருக்கக்கூடும். வெள்ளிக்கிழமை தோறும் பார்த்திங்கன்னா மகாலட்சுமிக்கு நெய் விளக்கு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. குடும்பத்தில் ஒற்றுமையான சூழலானது உருவாகும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.